ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது அக்செப்டிங் அவர் செல்ஃப் த வே வி ஆர். அதாவது நம்ம இப்போ கரண்டா என்ன பொசிஷன்ல லைஃப்ல இருக்கோமோ, என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கோமோ, என்ன மாதிரியான ஸ்கின் டோன்ல இருக்கோமோ, என்ன மாதிரியான பாடி ஷேப்ல இருக்கோமோ, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். நம்ம சொசைட்டி பில்ட் பண்ணியிருக்கிற சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு, நம்ம இன்னொருத்தவங்கள பார்த்து இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு, நம்ம மேல நம்ம ரொம்ப வெறுப்பு, கோவம் இதெல்லாம் காமிச்சிருப்போம். ஆனா, அதெல்லாம் வந்து நமக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண போறது கிடையாது. செல்ஃப் லவ்ங்கிறது வந்து நம்ம குண்டாகுறதோ, இல்ல ஒல்லியாகுறதோ, இல்ல ஃபினான்ஷியலா பெட்டர் ஆகுறதோ, இல்லன்னா ஃபிசிக்கலா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ஸ்கின்ல இருக்கணும், இது மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருக்கணுங்கிறது கிடையாது. இப்போ கரண்ட்டா எப்படி இருக்கோமோ, என்ன பிளேஸ்ல லைஃப்ல காட் இப்போ வச்சிருக்காங்களோ, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு, நம்மள நாம ரொம்ப ரொம்ப நேசிக்கிறது தான். செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லவ் இதெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியம்? செல்ஃப் லவ்வும், செல்ஃப் அக்செப்டன்ஸும் நம்மள நாமளே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றது, நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் செல்ஃப் டாக்ல இருந்து வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தியான பெர்சன் நம்மளோட லைஃப்ல அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். மத்தவங்க பேசுறதுலயோ, நடந்துக்கிறதுலயோ நம்மளோட வொர்த் கிடையாது. நம்மளோட இன்சைட்ல நம்மள பத்தி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தான் வந்து செல்ஃப் வொர்த். அடுத்தது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டில வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா உங்கள வந்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்சைடாவும் சேம் ஃபீலிங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவுட் சைட்லயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். யூ ஆர் ஆல்ரெடி இனஃப். எந்த அளவுக்கு உங்கள நீங்க அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு லைஃப்ல பீஸ்ஃபுல்லா, ஜாலியா உங்களால இருக்க முடியும். ஒரு குட்டி கைடட் மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு காமான பிளேஸ ஃபைண்ட் பண்ணுங்க. அங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். டேக் அ டீப் பிரீத் இன். ஒவ்வொரு டைம் இன்ஹேல் பண்ணும்போதும் பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணி பீஸ், செல்ஃப் கம்பேஷன், லவ் இதெல்லாம் இன்ஹேல் பண்ணுங்கள். எவ்ரி டைம் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற ஆல் த நெகட்டிவ் தாட்ஸ், லிமிட்டட் பிலீஃப்ஸ், செல்ஃப் டவுட் இதெல்லாம் எக்ஸேல் பண்ணுங்கள். உங்களுடைய முன்னாடி ஒரு பெரிய ஒரு க்ளோயிங் மிரர் இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த மிரர் வந்து உங்களுடைய அவுட்டர் இமேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. உங்களுடைய இன்னர் இமேஜ், அதாவது உங்களுடைய சோல், உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த், உங்களோட கைண்ட்னஸ், என்ன மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன் இன்சைடில் நீங்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்களே உங்களை பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு கைண்டான பர்சன்னா, எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்னா, மற்றவங்க பார்க்காத, மற்றவங்க சொல்லாத உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த், உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஓன் கான்ஃபிடென்ஸ், பவர் இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த மிரரில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக்கான பர்சன் நீங்கங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க. என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் கிரிட்டிசிசம் இப்போ வந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அது எல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ணுங்க வித் லவ். ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸோட ஹோல்டு பண்ண வேண்டாம். யூ ஆர் இன் த கரெக்ட் பிளேஸ் ரைட் நவ். நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, க்ரோ ஆகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது திரும்பி திரும்பி சொல்லுங்கள். இப்போது உங்களுடைய ஹார்ட் மேலே கைகளை வச்சுக்கோங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ அக்செப்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி. நான் இப்போது என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் வர்த்தி அஸ் ஐ ஆம். நான் இப்போ எப்படி இருக்கேனோ அது நான் ரொம்ப ஒர்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ சூஸ் டு லவ் மை செல்ஃப் இன் எவ்ரி மொமெண்ட். நான் எப்போவுமே என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் சொல்லும் போதே அன்பு, லவ் உங்களோட என்டையர் பாடியும் ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட என்டையர் பாடியும் இந்த கைண்ட், லவ், ஹாப்பினஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் கம்பேஷனில் ரேடியேட் ஆகிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இந்த என்டையர் டேவும் இந்த சேம் எமோஷனை கேரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.